நாமெல்லாம் ஒரே ஓட்டக்களத்தில் ஓடுறோம், ஒரே இலக்க நோக்கி ஓடுறோம், ஒரே பந்தய பொருளை பார்த்து ஓடுறோம், ஒரே மணவாளனை பார்த்து ஓடுறோம், ஒரே அப்பமா இருக்கிறோம், ஒரே சபையா இருக்கிறோம், ஒரே பண்ணையா இருக்கிறோம், ஒரே சரீரமா இருக்கிறோம். நமக்குள்ள பிரிவினை இல்லை, நமக்குள்ள வித்தியாசம் இல்லை. எங்க ஐக்கியம் இருக்குதோ அந்த கூடி வருதல் நன்மை ஆற்ற முடியும். தனக்குள்ளே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் நிலை நிற்பதில்லை. இது தேவனுடைய ராஜ்யம், ஐக்கியத்தின் ராஜ்யம். பரலோகம் போகிறது வரைக்கும் இது நிலை நிற்கும். தகர்க்க நினைக்கிற வல்லமைகள் தகர்க்கப்படுமே அன்றி நாங்கள் ஜெயிப்போம், நாங்கள் வெற்றி பெறுவோம். எத்தனை பேர் சொல்றீங்க? பிசாசின் தந்திரம் தான் பிரிவினையை உண்டு பண்ணும். ஆமென். அப்பா அடிக்கடி சொல்ற ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது. ஒரு காட்டில், ஆமென், ஒரு காட்டில் கொஞ்சம், ஆமென், காட்டெருமைகள், பைசன்ஸ் நின்றுச்சு. அப்போ கொளுத்து போய் நிற்குது. ரொம்ப பெருசாக இருக்கும்ல, பார்த்தாலே தள கொழுன்னு இருக்கும். அப்போ, ஆமென், கொஞ்சம் ஓநாய் கூட்டங்களுக்கு ஒரு ஆசை, அதை டேஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் கிட்ட போனாலே அது என்ன செய்துருது, முட்டி தூக்கிறது. ஏன்னா கூட்டமாக வருது இல்லை, முட்டி தூக்கி எறிஞ்சிருது. அப்போ எப்படியாவது டேஸ்ட் பண்ணும். அப்போ அந்த நரி தர்க்கம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஆமாம், சாரி, ஓநாய் தர்க்கம் பார்த்துக்கிட்டே என்ன செய்யுச்சு, தனக்கு ஒரு ஃப்ரெண்டை தேடிக்கிட்டுச்சு. அந்த ஃப்ரெண்டு யார் அப்படின்னா காக்கா ஃப்ரெண்டு. யாரு? காக்கா ஃப்ரெண்டு. அந்த காக்கா, ஆமேன், ஃப்ரெண்டுக்கிட்ட போய் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஒன்றுக்குள்ள ஒன்று, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், எனக்காக நீ எது வேணாலும் செய்யணுங்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. இப்போ ஓநாய் சொல்லுது காக்கா கிட்ட போய், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்பு? வேற ஒன்றும் இல்லை, ஒரு 10 பைசன் கொஞ்சம் வருஷமாக பார்க்க சேர்ந்து தான் நடக்கு. ஆமே, நீ வேற எதுவும் பண்ணண்டா, ஒரு பைசனுக்கு காதில் போய் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்துரு, வந்துரு. என்ன சொல்லணும்? ஒரு பைசனுக்கு காதில் போய் என்ன சொல்லணும், காட்டெருமைக்கு காதில் போய் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ வந்துரு. அவ்வளோதானே. இதெல்லாம் பெரிய விஷயமா? நான் சிங்கத்துக்கு மேலேயே இருப்பேன் பார், உனக்கு வேண்டி இதை கூட செய்ய முடியாது. பறந்து போச்சு, தலையில் உட்காந்துச்சு, மெதுவா அப்படியே, ஆமேன், கொஞ்சம் பேச்சு கொடுத்துட்டு காட்டெருமைட்டு சொல்லிச்சு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பறந்துச்சு. இப்போ மற்ற 9 காட்டெருமைக்கும் ஒரு கேள்வி, இவ்வளவு நேரம் காக்கா வந்து உன்கிட்ட என்ன சொல்லிச்சு? நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாது. என்ன சொன்னாங்க காக்கா? ஒன்றும் இல்லை. என்ன சொன்னாங்க? இத்தனை வருஷம் நம்ம பழகி இருக்கோம், இப்படி நீ பண்ணக்கூடாது. அது சொன்னதை சொல்றியா இல்லையா? ஒன்றும் இல்லை. போச்சா? ஆமீன். 10ல் 1 தனியாக விரட்டிட்டாங்க. நீ எங்களுக்கு வேண்டான்ட்டு எல்லாரும் சேர்ந்து 4-5 முட்டு கொடுத்து என்ன செய்யிட்டாங்க, விரட்டிட்டாங்க. இப்போ ஓநாய்க்கு என்ன ஆச்சு? இத்தனை வருஷம் காத்திருப்பு இப்போதான் நமக்கு வாய்க்கப்படுதுப்பா. சுத்து போட்டாங்க, அப்படியே கவ்வி சாப்பிட்டாங்க. ஒரு 2 வாரத்துக்கு அதுவே போதும் அதுகளுக்கு. அடுத்து வந்துச்சு காக்கா. அடுத்த உடனே இப்போ என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துரு. இவ்வளவு தானா? போய் அதுன்னு சொல்லிச்சு. இப்படி அந்த காட்டெருமை கூட்டத்தையே தன்னுடைய இரையாக்குகிறதற்கு ஓநாய் என்கிற தந்திரசாலியினுடைய தந்திரம்தான் பிரிவினை என்பது. ஒரு கூட்டம் ஐக்கியமா இருக்கிறது வரைக்கும் அவங்கள நெருங்க முடியாது. எப்போ அவங்களுக்குள்ள இந்த பிரிவினைக்கு காரணம் என்ன சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இந்த பிரிவினைக்கு காரணம் என்ன? ஒன்றும் இல்லை. இந்த பிரிவினைக்கு காரணம், ஆனா எவ்வளவு பெரிய பைசன் கூட்டமே காணாம போச்சு. ஏன்? ஒன்றும் இல்லை. நிறைய ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சுட்டரிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அது பிசாசின் தந்திரம், பிசாசின் தந்திரம், பிசாசின் தந்திரம். அது
வேற எதுவும் இல்லை. அது தந்திரம். அந்த ஐக்கியம் நிலை நின்றால் கூடி வருதல் பெரிய நன்மையை உண்டாக்கும். ஆமீன். சபைக்குள்ள ஐக்கியம் இருந்தா தேசத்தில் இருக்கிற விக்கிரக மேடைகள் எல்லாம் கீழே விழும். அதை தெரிஞ்ச சத்துரு தான் பிரிவினையும் கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுக்கிறான். ஏதோ ஒரு வகையில் இன்ஜெக்ட் பண்ற ஆவி, அந்த சத்துருவின் கிரியைகள் இந்த பகல் ஆராதனை வேளையில் அது முற்றிலும் சுட்டரிக்கப்படுவதாக. பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு அந்த வல்லமைகள் முற்றிலும் அழிக்கப்பட்டு போவதாக.